ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியர் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான விலாக் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்டடாக வந்த சாரீஸ் தான். ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் வந்து சாரீஸ் வந்தது, ஏதாவது ஃபங்க்ஷன் போனப்போ அந்த மாதிரி சாரீஸ் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு யாருமே சாரீஸ் எல்லாம் வச்சதே இல்லைங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காட்டினது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு எங்கள் அண்ணி வச்சாங்க. அவங்க க்ரீன் கலர் சாரீ வச்சுருந்தாங்க. அந்த சாரீ தான். நல்ல சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூ போட்ட மாதிரி இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும், ஃபுல் டே கட்டுறதுக்கும் நல்லாவே இருக்கும். நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான். அதுக்கு அடுத்தது இந்த சாரீ வந்து ஆந்திராவில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ இந்த சேரீ வச்சாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பரான கலர். அம்மாவுக்கு இந்த சேரீ கொடுத்துருந்தாங்க. நான் இதை வாங்கிட்டேன், மாற்றிக்கினோம் 2 பேருமே. இந்த சேரீ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ராமர் ப்ளூ கலரில் வந்து சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபுல்லாக பூவாக போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இந்த சேரீ வந்துட்டு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ அவங்க தான் வச்சாங்க. எல்லோ கலரில் ப்ளூ கலர் ப்ளவுஸ் வருது. இதுவும் நல்லாவே இருந்தது. வெளியே எங்கேயாவது போகிறப்போ கூட இந்த மாதிரி சாரீஸ் கட்டிக்கலாம். பார்டர் போட்டு இருந்தது இந்த சாரீ. பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த சேரீ தான் கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருந்தது. அடுத்தது இந்த சேரீ பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு எங்கள் அண்ணி கொடுத்தது தான் இந்த சேரீயும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆரஞ்சு கலர் சேரீ. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது, சாஃப்ட் சில்க் மாதிரி கிளாத்து சூப்பராக இருந்தது. இந்த சேரீயும் ப்ளவுஸ் வந்து இது மாதிரி வருது. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் டே கூட கட்டிக்கலாம், நல்லாவே இருக்கும், டீசெண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு ரெசிபி பார்த்துடலாமா. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் 65 சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி செஞ்சேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபியை கவர் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா அதை தான் போட போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது தயிரும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன முட்டை தான் சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும், 65 நல்லா சூப்பராக வரும். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக வரும். 65 பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே வரும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது சிக்கன் குழம்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கனோட கால், அதுக்கப்புறமா கிட்னி, ஈரல் அதெல்லாம் வந்து குழம்புக்கு வைப்பேன். லெக் பீஸ் அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடுவேன். 65 பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் சைடு அது எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு தடவி வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா, தேங்காய், முந்திரி ஒரு 10 கிட்ட முந்திரி, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா பூண்டு அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து மையாக அரைச்சிக்கலாம் இந்த மசாலாவை. இதுதான் மெயின். அந்த சிக்கன் குழம்பு ஒயிட்டாக வர்றதுக்கு நல்லாவே இருக்கும். பிரியாணி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா சிக்கனையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் சிக்கனை. அதுக்கு அடுத்தது வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோ காரமாக கலராக இருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு
அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து நான் அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய் பூண்டு அது எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்சியில் போட்டு கழுவி அதையும் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதுக்காக கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது மூடி திறந்து பார்த்தோன்னா நல்லா சிக்கன் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும், மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இன்னுமே பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், இல்லைனா சிக்கன் மசாலா தூள் எது வேணாலும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு, கிரேவியும் நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணிவிடுவேன். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் வந்து பிளாக் பெப்பர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பும் ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் புலாவ் அதுக்கும் காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷனும் வரும், அதுவும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.